मनसेन्द्रिये भा बुद्ध्यात्मना भा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. புடிங்க. அம்மா எழுந்துட்டாளான்னு பாத்தியோனோ? நான் எழுப்பினா மூஞ்சியாலே அடிப்பா. நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படிதான். காலங்கர்த்தால் ஏண்டி குழந்தைய திட்டுற? என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காவ. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. ஏதோ பண்ணுங்க. ஏய் சொல்லுடி. டேய் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அவ்வளவு நேரம் அடிக்கிறேன்ல. ஏய் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்டி, அதான் எடுக்க முடியல. ஏன் இப்ப கோவப்படுற? என்னாச்சு? என்னாச்சா? ஒரு நிமிஷம். நேத்து ஒண்ணு நீ போதையில இல்லல நான் பேசும்போது? தம் அடிச்சிட்டு இருக்கியா? ஆமா சொல்லு. டேய் என்னடா சொல்ற? நான் இங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க. இங்க பாரு மைதிலி, எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா விடு, சரியா? ஃப்ரீயாடா. இத பாரு, உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலடா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ஏய் மைதிலி, ஹலோ, லைன்ல இருக்கியா என்ன? ஹலோ. என்னம்மா, பாய் ஃப்ரெண்டா? சும்மா கிண்டல் பண்ணம்மா. என்னம்மா சாப்பிட்ற நேரத்தில் எதுக்குமா ஃபோனு? அதை ஓரமாக வச்சுட்டு சாப்பிடலாம்ல. லக்ஷ்மி, லக்ஷ்மி. சொல்லுங்கண்ணா. சித்த வாயன் எங்க? இதோ வரேன். என்னண்ணா? அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு உத்தேசத்தில் இருக்கு நீ? வயசாயிண்டே போகிறதோன்னோ? மைதிலி, இந்த லவ் கிவ் ஏதாவது இருந்தா அப்பாட்ட சொல்லிவிடு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, நீயே சொல்லிட்ட உனக்கு லவ் கிவெல்லாம் இல்லைன்னு. நல்லதா போச்சு. லக்ஷ்மி, உனக்கு கேசவன் தெரியும் இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு? அவனுக்கு ஒரு புள்ள இருக்கான். அவனுக்கு நம்ம பொண்ணை தர முடியும்னு கேட்டுட்டே இருக்கான். ஒரு 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் அவனை. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் நிச்சயம் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னம்மா, உனக்கு ஓகே தானே? என்ன வர சொல்லிடலாம்ல? என்ன நீ தான் சொல்லிட்டியா உனக்கு லவ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு? லக்ஷ்மி,
கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே பொண்ணுக்கு கை கால் ஓடல, பேச்சே வரல பாரு. சரி, நான் மாமா வர சொல்லிடுறேன். பா பா நான் 4 வருஷமா ஒரு பையனை லவ் பண்றப்பா. பேரு சஞ்சய், கேம் டெவலப்பரா இருக்கான். ஃபேமிலி எல்லாம் கோயம்புத்தூர்ல செட்டில்ப்பா. அவன் சென்னையில தனியா தான் இருக்கான். ரொம்ப நல்ல பையன்ப்பா. இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன்ப்பா. மைதிலி, என்ன பேசுறேன்னு தெரியுதா நோக்கு? As expected. உன்னோட நடவடிக்கையில உள்ள சேஞ்சஸ் எல்லாம் கவனிச்சுட்டு தான் வரேன். இருந்தாலும் நீ இவ்வளோ சீக்கிரமா ஒத்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லட்சுமி, கேசவன் பையனுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. மைதிலி, பையன் எப்படி நம்மளவாளா இருப்பான்னு நேக்கு தோணலை. Am I right? எனிவே, இட் டசன்ட் மேட்டர். உன்னை பத்தி உங்க அப்பா எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியறதா? சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பையன் எத்தனை சம்பாதிக்கிறான்? உன்னை நன்னா வச்சு காப்பாத்துவான்னு நோக்க தோன்றதா? பா அவன் மாசம் 40,000 சம்பாதிக்கிறான்ப்பா. உங்களை மாதிரியே ரொம்ப நல்ல பையன்ப்பா. உங்களை விட என்னை அதிகமா லவ் பண்றான். கண்டிப்பா என்னை நல்லா பார்த்துப்பான்ப்பா. எனக்காக என்ன வேணாலும் செய்வான். கடைசியா என்ன சொன்ன? மாசம் 40,000. இல்ல 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 அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியே? பா உங்களை மாதிரியே ரொம்ப நல்ல பையன். அது கூட என்னமோன்னு சொன்னியே, என்னது? உங்களை விட என்ன அதிகமா லவ் பண்றான். ரைட். ஐ நீட் டு see that boy. இன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வர சொல்லு. நேர்ல பார்த்து பேசிக்கலாம், சரியா? பா ஒரு சான்ஸ் தரமா, யூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்காத. Pick up, pick up, pick up. இடுக்காம என்னதான் பண்றானோ? இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் டேய் டேய், நைட்டு ஃபுல்லா கேம் ஆட வேண்டியது, காலையில ஆனா தூங்க வேண்டியது. எழுந்தறா. சாரி டி, சாரி. சொல்லு, என்னாச்சு? என் அப்பா நம்ம லவ் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த புறம்போக்கு போட்டு கொடுத்தான்? யாரும் போட்டெல்லாம் கொடுக்கல, அவரே போட்டு வாங்கிட்டாரு. இங்கே பாரு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை கோயம்புத்தூருக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அரே மென்டல், எங்க அப்பா நம்ம லவ் மேட்டருக்கு ஓகே சொல்லிட்டாருடா. ஹேய், வாவ், சூப்பர், வாட் அ கிரேட் டாடி. உலகத்துல இருக்க எல்லா டாடிஸும் உங்க டாடி மாதிரியே இருந்தா நம்மள மாதிரி லவ்வர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை பாரு. எங்க அப்பா பத்தி உனக்கு முழுசா தெரியல, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்னும் இல்ல, நம்ம அப்பா இருக்காருல்ல, அவரு உன்னை இன்னைக்கு ஈவினிங்கே மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அவ்வளவுதானே? இதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? வந்து பாக்குறேன், நல்ல பையனை பேர் எடுக்கிறேன், சீக்கிரம் உங்க வீட்டுக்கு மாப்பிளையா வரேன். ஜஸ்ட் ஒரு 2 hours work, that's it. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஜாப் எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், உங்க அப்பாவை என் மாமனாராக்க நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி. ஓகே, ஐ லவ் யூ. அப்பா தேடுவாரு, நான் கிளம்புறேன். ஈவினிங் 6 மணிக்கு வந்து சேரு. பஞ்சுவலா இருடா, எங்க அப்பாக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். லேட் பண்ணிடாதடா. சரி, பாய்.
विश्वं विष्णुर्वशत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतभृद्भावो भूतात्मा ना ना मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोक्षर एव च நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. நம்ம பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றா. நீங்களும் அதுக்கு இடம் கொடுத்துருக்கேள். நாளைக்கு இந்த விஷயமா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுண்ணா. நீக்கு தெரியும் லக்ஷ்மி, எப்போ என்ன பண்ணணும்னு நீக்கு தெரியும். நோக்கு, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இந்த விஷயத்தால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏய் சொல்லுடி. டேய் கிளம்பிட்டியாடா? டைம் ஆச்சு. டேய் லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துடா ப்ளீஸ். நான் கிளம்பிட்டேன். ஒரு 2 minutes. ஓகே 5:45 அங்க இருப்பேன். சரியா? நீ என்ன பண்ற? லொகேஷன் அனுப்பி விடு. நான் வந்துடுறேன். ஓகே. மா சொல்லுமா. என்னம்மா இப்போ கால் பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை தம்பி, காலையிலேருந்து உனக்கு கால் பண்ணல, அதான் கால் பண்ணேன். என்னம்மா ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா? எதுவும் இல்லைப்பா. ஏன் நீ ஏதாவது வெளியே கிளம்புறியா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? என் பையன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா? சரி நீ பார்த்து போயிட்டு வா. வண்டி பத்திரமா ஓட்டு. சரிம்மா, நான் கிளம்பிட்டேன். நான் நைட் வந்து கூப்பிடுறேன். சரியா? நான் வச்சிடுறேன். ஓகே பாய். சரிப்பா பாய். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகி தொலையேன். டேய் வண்டியை சரி பண்ணிடு, நான் நைட் வந்து பார்க்குறேன். இந்த புடி. என்னடா வந்து சொல்கிறேன்டா. டேய் 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 பொறம்போக்கு. என்ன தம்பி, வீடெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக அங்கிள், வீடு ரொம்ப கிரியேட்டிவாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கு அங்கிள். என்ன மைதிலி, நல்லா ட்ரைனிங் கொடுத்து கூட்டின்னு வந்திருக்க போல இருக்கு. இங்கே பாருங்க தம்பி, இத்தனை நாள் வரைக்கும் அங்கிள் என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் அங்கிள். இப்போ அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்பா அவளை உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அஸ் அ பேரண்ட், என்னோட பொறுப்பு இல்லையா? ஆமாம் அங்கிள், என் தங்கச்சி யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அண்ணனை நானும் இதை தான் பண்ணியிருப்பேன். வெரி குட். அப்புறம் மைதிலி சொன்னா, நீங்கள் 40,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறீர்கள், அதுவும் ஏதோ கேமிங் டிசைன். ஆமாம் அங்கிள், கேமிங் டிசைன் தான். ஆனால் அதில் நான் இப்போ சம்பாதிக்கல. ஒரு கேமிங் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அங்கிள். யூடியூப் சேனலா? அதில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா என்ன? முடியும் அங்கிள். ஏர்னிங் மணி இஸ் நெவர் இஸ் ஈஸி அங்கிள். பட் ஏர்னிங் மை ட்ரஸ்ட் இஸ் காம்ப்ளிகேட்டட் தம்பி. அங்கிள் மைதிலி சொன்னா, நீங்கள் என்ன அளவுக்கு நல்லவன், அவளுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு. அவள் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லவன்னு நான் டெஸ்ட் பண்ணணும். அது தவிர எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செட் ஆவீங்களான்னு வேற பார்க்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க. எப்படியும் அங்கே தனியாக தான் இருக்கீங்க. ஆமாம் அங்கிள். அதுக்கு பதிலாக இங்கே வந்து தங்கிடுங்க. இல்லை அங்கிள், பட் நான் என் முடிவை சொல்கிற வரைக்கும். காட் இட்? என்னம்மா திருன்னு முடிக்கிறாரு? எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னோ? சொல்லிட்டேன்ப்பா. இன்னைக்கு ஈவினிங்கே மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அவ்வளோதானே? இதுக்கே இவ்வளோ யோசிக்கிறேன். வந்து பார்க்குறேன், நல்ல பையனை பேர் எடுக்கிறேன்,
சீக்கிரம் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரேன். சரிப்பா, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி டன்ஸோ பண்ணிடுங்க. லக்ஷ்மி, இன்னைக்கு அர்ஜென்ட்டாக வெளியில் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் தம்பி, எங்கள் வீட்டில் காப்பி யாரும் வாயில் வச்சு சீப்பு குடிக்க மாட்டாங்க, தூக்கி குடிக்க கற்றுங்கோ. சரியா? வாட் அ கிரேட் டாடி. உலகத்துல இருக்க எல்லா டாடிஸும் உங்க டாடி மாதிரியே இருந்தா நம்மள மாதிரி லவ்வர்ஸ்க்கு பிரச்சனையே இல்ல பாரு.